வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதிமுகல இப்பதான் குதிரை பேரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே எல்லாமே சுமூகமா போகும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மறுபடியும் எங்க வேலைய நாங்க தொடங்கிட்டோம் அப்படின்ற மாரி இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. மறுபடியும் அதிமுகல இருந்து முக்கிய 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. அவங்க அதுவும் சட்டமன்ற கூடுது பார்த்தீங்களா, 18ஆம் தேதின்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு ஒரு நாள் முந்தைய நாள் இந்த நியூஸ் பரபரப்பா வெளிய வரும். ஆனா, அவங்க 2 பேர சேர்க்கறதுனால, தான் ஒரு தூய சக்தி அப்டின்ட்டு பேசிட்டு வராங்க இல்லையா தாவேகா, அந்த பேர் அடிபட போகுது அப்டின்ற ஒரு உண்மை செய்தி வெளியா இருக்கு. இது மட்டும் இல்லாம, இத்தன நாள் இவங்க ஸ்டாப் பண்ணி தானே வச்சிருந்தாங்க. இதுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் வேற குடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நேத்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில பேசும்போது, நாங்க ஏன் அவங்களுடைய அமைச்சரவையில இடம்பெற்றோம். நாங்க இப்பயும் அவங்க சொன்னாங்க, தாவேகா கூட நாங்க கூட்டணி அமைக்கல. ஆதரவு குடுக்குறோம். சரி ஆதரவு குடுத்தீங்க, ஏன் அமைச்சரவையில இடம் பெற்றீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கு. எங்க இந்த கூட்டணி கட்சிகள் திடீர்னு போயிடுமோ! அப்ப இது ஒரு நிலையான ஒரு ஆட்சியாக இருக்காது. எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். அதனால தானே அந்த தனி பெரும்பான்மையை அடையணுன்றக்காக அதிமுகவிடம் இந்த மாரி அதாவது அதிமுகலருந்து வரக்கூடிய இந்த மாரி ரிசைன் பண்ணிட்டு வரக்கூடிய எம்எல்ஏக்கள ஏத்துக்கிற நிலைக்கு தாவேக்கா போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த நம்பிக்கைய குடுக்கறக்கு நாங்க அமைச்சரவையில இடம் பெற்றோம். இப்ப அதற்கப்புறம் தான் அந்த மாதிரியான வேலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு அவர் பேசினாரு. அதோட அவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப வேணாலும் நாங்க வெளியேறுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்குன்னு சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கிற மாரி, ஆபத்து வர மாரி ஏதாவது ஒரு நிலைப்பாட தாவேகா கட்சி எடுக்குமானால், நாங்கள் அமைச்சரவை கூட விட்டுட்டு, அதாவது அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு கூட என் கட்சியில இருக்கவங்க வெளிய வந்துருவாங்க. ஸோ நாங்க ஒரு டிட்டாச் அப்படின்னு பண்ணிக்கிறதுக்கான நிலையில தான் நாங்க இருக்கிறோம். ஸோ நாங்க கூட இருக்கிறோம், ஆதரவு தருகிறோம், அமைச்சர் பதவியிலலாம் ஏத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக, தாவேகா என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விளக்கம் குடுத்தாரு. அவர் விளக்கம் இந்த பக்கம் குடுத்தாரு. இந்த பக்கம் இன்னொரு நியூஸ் வருது. அது என்னன்னா, அதாவது அதிமுகல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்து இப்போது கரண்ட் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய 2 முக்கிய தலைகள் அதிமுகலருந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, இந்த பக்கம் டிவிகே கூட ஜாயிண்ட் அடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க அவங்க ஜாயிண்ட் அடிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த இடைத்தேர்தல் வருது பார்த்தீங்களா, இந்த இடைத்தேர்தல் வரும்பொழுது அதிமுகல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க, டிவிகே சார்பா அவங்கள அதே இடத்துல நிக்க வச்சு, ஓட்டு போட வச்சு, அதாவது மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி, தன்னுடைய எம்எல்ஏக்களாகவே அவங்கள ஆக்கிக்கிற பிளான்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வரணும்னா, ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா? இதுக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சி.வி. சண்முகமா இருக்கட்டும், அவங்களும் ரிசைன் அதாவது அங்கேருந்து வரப்போகிறோம் அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் தேடினாங்க. அதுக்கு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேசினாங்க அப்படின்ற ஒரு ரீசனை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு இந்த வாட்டி ஏதோ ஒரு ரீசன் வேணும். ஏன்னா அந்த ரீசனை சொல்லி தான் உள்ளே போய் சமாதானமாகி கேஸ் எல்லாம் எடப்பாடி அவர்களை வாங்க வச்சுட்டு திருப்பி ரிட்டன் வாங்க வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ ஏதோ ஒரு ரீசன் வேணும் அப்படின்றதுக்கு தான் எடப்பாடி அவர்களுடைய மகன் மித்துன் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு ரீசனாக தூக்கிட்டு வந்திருக்காங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டோடைய அரசியல் நிலவரம் அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படின்றது இனி இளைய தலைமுறைகளுடைய ஃபேஸ் தான் தேவைப்படுது அப்படின்ற ஒரு 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 இது ட்ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிவிக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கார். இந்த பக்கம் டிஎம்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார்கள். இப்போ பிஜேபி சார்பாக அண்ணாமலை அவர்கள் இனி பழைய பிஜேபி படம்லாம் இங்கே சுட முடியாது, அதனால் புதுசாக ஏதாவது ஒரு மூஞ்ச காட்டணும். அதே முகத்தை என்ன மாதிரினா, இப்படி விஜய் அவர்கள் திராவிட அரசியல் பேசுகிறேன், தமிழ்நாட்டுக்கு நல்லது பேசுகிறேன், மதச்சார்பின்மையாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை நம்ம கொண்டு வந்து நிறுத்தி அதை நம்ப வச்சு நம்மளெல்லாம் இன்றைக்கி ரோட்டில் நிற்க வச்சு போராட வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி பாஜகவுடைய ஒரிஜினல் ஃபேஸ் இல்லாமல் நான் பாஜகலேருந்து வெளியே வந்துட்டேன், இனி மக்கள் நலனுக்காக போராடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸை பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்களை நிறுத்தியிருக்காங்க. நான் என்னதான் அவரே அதை ஓப்பனாக சொல்கிறார் அண்ணாமலை அவர்களே, நான் பாஜகவிலேருந்து தான் வந்திருக்கேன், ஆர்எஸ்எஸ் கொள்கையை இன்னும் விடலை அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ இப்போ இதை கிளியராக பார்க்க போனால் டிவிகே சார்பாக விஜய் அவர்கள் ஒரு யங் ஃபேஸு, டிஎம்கே சார்பாக உதயநிதி அவர்கள் ஒரு யங் ஃபேஸு, இப்போ பிஜேபி சார்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு யங் ஃபேஸ் வந்துருச்சா? இப்போ ஏடிஎம்கே மட்டும் இன்னும் அதே பழைய மூத்த தலைவர்களையே தொடர்ந்து காட்டி கொண்டிருந்தால் போர் அடிக்கும். அப்போ நம்ம கட்சிக்கு ஒரு யங் ஃபேஸ் வேணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அதிமுக வந்ததாகவும்,
அந்த நிலைப்பாடை தான் எடுத்ததா, அதாவது எடப்பாடி அவர்கள் எடுத்த மாதிரி இல்லாமல் கட்சி வலியுறுத்துச்சு. அதனால் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த வேலையை வந்து செய்ய சொல்லி இவங்க வற்புறுத்துகிற மாதிரி அதனால் செஞ்ச மாதிரியும், அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய கேபி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிற மாதிரி, இப்போ இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகளை வந்து ஃபேஸாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கட்சி சார்பாக வந்து இன்னும் பழைய ஃபேஸை காட்டாமல் புதுசாக ஏதோ ஒரு ஃபேஸை காட்டணும். அதற்காக எடப்பாடி அவர்களுடைய மகன் மித்துன் அவர்களை வந்து நம்ம கொண்டு வந்து நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு குறிப்பாக அவரை வந்து இளைஞர் அணி செயலாளராக நம்ம போடலாம். இப்போதைக்கு இளைஞர் அணி செயலாளராக போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எதாவது ஜெயிச்சா, வருங்காலத்தில் ஜெயிச்சா அப்புறம் டெப்யூட்டி சிஎம் அமைச்சர் அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஆனால் டிஎம்கேவோடைய ஒரு பவர் சென்டரில் ஒரு யங் கேண்டிடேட்டாக நம்ம வந்து காட்டி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே தான் இதோ கிடச்சிது சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கட்சி இங்கேருந்து போனாங்க இல்லையா, குறிப்பாக சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவாக வந்து அங்கே வாக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கட்சி பதவியை பிடுங்கிட்டார். யார்? எடப்பாடி அவர்கள் பிடுங்கிட்டார். பிடுங்கின உடனே மறுபடியும் அந்த பக்கம் போன உடனே திருப்பி தருவார கேட்டால் அவர் தரமாட்டார். மனுஷனுக்கு பயம் வரும் இல்லையா, ஏற்கனவே ஏமாற்றிட்டு ஓட்டினவங்க மறுபடியும் எப்படி நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்ற மாதிரி வேறு வேறு ஆட்களுக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த கட்சி பதவி நீக்கிட்டு புதுசாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போது நம்மளுடைய ஏற்கனவே இருந்த கட்சி பதவியும் போயிடுச்சு. அப்போ இந்த அரசியல் எதிர்காலம் அப்படின்றது கேள்விக்குறியாகுது. இனி அரசியல் எதிர்காலம் தான் நம்மளோட பொழப்பு அப்படின்னு தெரிஞ்சு 2 விஜயபாஸ்கர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் சி விஜயபாஸ்கர் அவர்கள், அதாவது அந்த குட்கா வழக்கில் மாட்டார் பார்த்தீங்களா, இந்த 2 விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த காரணத்தை ரொம்ப டஃப்பாக பிடிச்சிக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் இந்த கட்சியில் இத்தனை நாள் உழைச்சோம், நாங்கள் யங் ஃபேஸ் இல்லையா, எங்களெல்லாம் நீங்கள் முன்னிறுத்தக்கூடாதா, நாங்கள் அதுக்கு ஆக மாட்டோமா, வாரிசு அரசு திமுகவை பேசிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மித்துன் வந்து எடப்பாடி அவர்களோட பையன் தானே, இது வாரிசு அரசியல் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி, ஸோ அங்கேருந்து வெளியேறதுக்கு காரணமாக இதை காட்டிப்போம். என்னென்னா, இந்த மாதிரி எங்களுக்கு கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு வந்து எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி அவங்களுடைய பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதவி தூக்கி கொடுக்குறாரு. ஸோ இந்த அரசியல், இந்த வாரிசு அரசியலெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அவருக்கு கீழே வேலை செய்ய முடியாது, அதனால் நாங்கள் தாவேக்காவுக்கு போகிறோம். சரி, எங்களுக்கு வந்து அங்கே போனால் என்ன கிடைக்கும், பணத்துக்கு பணமும் கிடைக்கும், பதவிக்கு பதவியும் கிடைக்கும், அமைச்சரவையிலே நாங்கள் இடம்பெறலாம் அப்படின்ற ஆசையில் இவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த பக்கம் போக போகிறாங்க. இப்போ என் கேள்வி என்னென்னா, இப்போது வந்து இந்த மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களே, இப்போ இவங்க எந்த தொகுதியில் நின்று அந்த தொகுதியில் இருக்க மக்கள் இவங்களுக்கு என்னவாக இருக்கணும்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ தாவேக்கா ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தா இவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க எம்எல்ஏவா. இப்போ இவங்க எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காங்கன்னா அப்போ அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அதிமுக வெற்றி பெறணும்னு ஓட்டு போட்ட இவர்கள் அங்கேருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவுக்கு போய் நிற்கிறாங்கன்னா அப்போ ஓட்டு போட்ட மக்களை முட்டாள்னு தானே இவங்க நினைக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த கட்சியில் போய் நின்னாலும் நம்ம ஃபேஸுக்காக வந்து ஓட்டு போட்டுருவாங்க. ரெண்டாவது இப்போ தான் விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆதவர்ஜுனா சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கடா டீ ஆத்துற அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி இருக்கும். அந்த மாதிரி நேற்று செங்கல்பட்டில், அது மதுராந்தகத்தில் செங்கல்பட்டில் வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்று கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்து சேர்றவங்களுக்காக ஒரு கூட்டம் அப்படின்னு பார்த்தா சுற்றி ஒரே சேராக இருக்குது. என்னடா சேராக இருக்குது, அண்ணனுக்கு வந்து இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி, இது என்னடா தாவேக்காவுக்கு வந்து சோதனை, எப்பவுமே அலைய கடல் என திரண்டு வருவீர்கள், அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் வர வேண்டியவர் வரல இல்லையா, ஏஐ மூலியமாக இல்லை டூப்ளிகேட் போட்டு டூப்பு போட்டு பேக்கப் போட்டு ஏதாவது இட்டு வந்துருந்தீங்கன்னா கூட பார்க்குறக்கு ஆள் வந்திருப்பாங்க. ஒரிஜினலாக பார்க்க வேண்டிய தலையெழுத்து நம்மளுக்கு என்னப்பா, வர வேண்டியவர் வரலையே, அண்ணன் வராமல் நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சீண்டில் அங்கே பார்த்தாலும் ஒரு பாஜகவுக்கு அடுத்தபடி காலி சேர் முன்னாடி பேசின அந்த பெருமை வந்து ஆதவர்ஜுனாவுக்கு தான் போய் சேரும். நேற்று ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த காலி சேர் முன்னாடி கொதிச்சு பேசியிருக்கார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த கட்சியை விட்டு நான் போக மாட்டேன், இந்த கூட்டணி விட்டு நான் போக மாட்டேன், உங்கள் கூட தான் நான் ஆதரவாக இருப்பேன், திமுகவோடைய வதந்திகளை தோல் உரிக்கிறேன், திமுகவோடைய பொய் குற்றச்சாட்டுகளை நான் தோல் உரிக்கிறேன், திமுக என்ன பொய் குற்றச்சாட்டு, அதாவது நேற்று திருமாவளவன் அவர்கள் அந்த தனியார் தொலைக்காட்சியில் பேசும்போது திமுக இவ்வளோ தூரம் வந்து
பரந்த மனப்பான்மையாக இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. கூட நின்று, அதாவது திமுக கூட நின்று, அவங்க கூட்டணி நின்று எலெக்ஷனை ஜெயிச்சு அவங்களோட ஒர்க்கை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ 77 சீட்டு நம்ம வாங்கியிருக்கோம்னா அவ்வளோ பேரை நம்ம வந்து இந்த கூட்டணி தொடரணும், இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தான் வாங்கி இது பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் ஆதரவு அங்கே கொடுக்கக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான நிர்பந்தமும் எங்களுக்கு பண்ணலை. அங்கே போய் நாங்கள் சேர போகிறோம், கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அது உங்கள் கட்சியோட முடிவு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து எங்களை தடுக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை, அது உங்கள் விருப்பன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து திருமாவளவன் அவர்களே தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இது வந்து வைரல் ஆயிடுச்சு இந்த மாதிரி பேசின உடனே. ஏன்னா இவங்க அவ்வளோ பொய் செய்திகள் வந்து திமுக மேலே கட்டமைச்சிருக்காங்க இல்லையா, இப்போ வைரல் ஆயிடுச்சு. திருமாவளவன் அவர்களே, அந்த கட்சியோடைய தலைவர் அவர்களே ஒரு உண்மையை உடைச்ச உடனே இது வைரலான அண்ணனுக்கு வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு பற்ற வச்ச மாதிரி பாய்லர் எப்படி கொதிக்குதுன்னு கொதிக்க வந்த மாதிரி யாதவர்ஜுன் அவர்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே பிபி ஏறின மாதிரி வந்து மேடையில் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் இல்லை, இதை வந்து அந்த நெரேட்டிவ் வந்து டிஎம்கே வந்து பெருசாக இது பண்ணுறாங்க, உங்கள் கட்சி இப்போ நரேஷன் செட் பண்ணுறாங்களே ஃபேக் நரேஷன், அதை விடவா வந்து டிஎம்கே பண்ணிடுது, பூரா பொய். அந்த பொய்க்காக ஒரு கழகம் நடத்துறீங்கன்னா அது வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு ஐடி விங் நடத்துறீங்கன்னா அது உங்கள் கட்சியாக தான் இருக்கும். பூரா பொய் செய்தி. அந்த ஆட்சியில் நடந்ததுல இவங்க ஆட்சி சொல்கிறது, அரசு பள்ளியில் யாரோ ஒருத்தர் தட்டாளர்கள் கொடுத்த சைக்கிளை எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்த சைக்கிள்னு வந்து சின்ன லெவல் ஸ்டிக்கர்லேருந்து போன ஆட்சியில் நடந்த சாதனையை எங்கள் ஆட்சி சாதனையில் டெல்லியில் போய் நிதி ஆயோக்கில் சொல்கிற அளவுக்கு சின்ன ஸ்டிக்கர்லேருந்து பெரிய ஸ்டிக்கர் வெட்டி அடித்து அதை வந்து பொய்யா பரப்புகிறாங்க பார்த்தீங்களா ஐடி விங்கு, யார் இவருடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து டிஎம்கேல பரப்புகிறாங்க அப்படின்ற வைத்தறிச்சலை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் எப்பயுமே போக மாட்டார், திமுகவுடைய இது வந்து அவர் தோல் உரித்து காட்டுகிறார் அப்படின்னு. என்னப்பா தோல் உரிக்கிறாங்க, அங்கே அவர் திமுக நல்ல கட்சி என்னமா பேசுது, இவங்க வந்து அந்த பேட்டியில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து நீங்கள் அமைச்சரவையில் பதவி ஏற்றுக்கணும்னு எல்லா கட்சியும் வலியுறுத்தி உள்ளே இழுத்துருக்காங்க. அவங்களால யாரும் விருப்பப்பட்டெல்லாம் போல, நீங்கள் அமைச்சரவையில் பதவி ஏற்றுக்கணும் சொல்லி தான் உள்ளே இழுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த ஆள் இல்லாத கடையில் ரிப்ளை கொடுக்குறாரு திருமாவளவன். அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து எப்போ வேணாலும் வெளியே வருவேன், கொள்கை ரீதியாக இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் நான் வெளியே வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே இவர் வந்து முட்டு கொடுக்குறாரு, இல்லை அண்ணன் போக மாட்டார், என்கிட்ட பர்சனலாக பேசிட்டாரு. ஒன்று திருமாவளவன் அவர்கள் இப்படி அப்படி மாற்றி பேசுகிறாரா, இல்லை ஆதவர்ஜுனா இல்லை எங்கள் கட்சியில் இருக்கவங்களாம் பயந்துருவாங்கன்ட்டு அப்படி பேசுகிறாரா அப்படின்ற நம்மளுக்கு 2 கேள்வி வருது. இப்போ இந்த பக்கம் இந்த ப்ரைவேட் சேனலில் இந்த வீடியோ, அதாவது இந்த நிகழ்ச்சி வந்த உடனே அந்த பக்கம் ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2 முக்கிய எம்எல்ஏக்கள் வந்து, அதாவது விஜயபாஸ்கரன்ஸ் இவங்க 2 பேரும் அங்கேருந்து இங்கே வருகிறார்கள். அதுவும் கரெக்டாக ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுதுன்னா ஜூன் 17ஆம் தேதி அவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை அறிவிப்பார்கள் அப்படின்ற நியூஸ் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. அப்போ என்னன்னா, இனியும் தாவேகா அந்த கூட்டணியை, அதாவது திமுகவிலிருந்து வந்த கூட்டணியை நம்ப தயாராக இல்லை. என்னதான் அமைச்சரவை பதவியில் இடம் பெற்றிருந்தாலும் அவர்களை நம்ப தயாராக இல்லை. அதனால் இவங்க போடக்கூடிய கணக்கு என்னன்னா, ஆல்ரெடி 6 வந்துருச்சு, இவங்க வந்து 106 இருக்காங்க, இப்போ 118 தேவை இல்லையா, அப்போ இன்னும் இவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஸோ ஏற்கனவே ஒரு 6, இப்போ இவங்க 2 பேர் 7, 8, இன்னும் கொஞ்சம் பேர் அங்கேருந்து இப்படியே ஒன்றா லைனாக ராஜினாமா பண்ண வச்சு கூட்டின்னு வந்துட்டா அவங்கள தன் கட்சி சார்பாக நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு, இதோ பார் நானே தனி பெரும்பான்மையாக வந்துட்டேன், இனிமேல் நீ இந்த கட்சி கூட்டணியில் இருக்கா கட்டி போ அப்படின்ட்டு இந்த அல்லு சில்லு கட்சிகள் அப்படின்ட்டு தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சொன்னார் இல்லையா. அது விசிகாவோ கம்யூனிஸ்டோ அது காங்கிரஸோ, காங்கிரஸ் போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் எங்களுக்கு கொள்கை இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்களே. ஸோ அவ்வளோ தூரம் கொள்கையை வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்கோம், எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் செய்வோம், இஷ்டம் தான் நீங்கள் இருங்க, இல்லைனா கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு தாவேக்கா போகுது. அந்த நிலைதான் அதிமுகவில் தொடர்ந்து எம்எல்ஏக்களை வந்து இந்த மாதிரி ராஜினாமா செய்துட்டு வர்றதும் அவர்களுக்கு இவங்க ஆதரவு கொடுக்கறதுமாக இருக்கிறார்கள். ஆக அங்கேருந்து ராஜினாமா செஞ்சுட்டு இவங்க இங்கே வருவாங்க, வந்துட்டு இவங்க கட்சி சார்பாக இடைத்தேர்தலில் நிற்பாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. 12 திருப்பி 234 தொகுதியிலையும் நான் இங்கே நின்னாங்கன்னா எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார். அப்போ போன வாட்டி உங்கள் அண்ணன் 234 ஜெயிச்சிருக்குமே, 108 தானே ஜெயிச்சார், எப்படி சரி இருக்கட்டும், இருந்தாலும் 108 ஒரு பெரிய நம்பர் தானே. ஸோ அந்த 108 ஜெயிச்சதுனால அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, திருப்பி எத்தனை தொகுதியில் எங்கள் அண்ணன் ரீஎலெக்ஷன் வச்சாலும் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு ஆதவர்ஜுனா கேட்குறாரு. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த
12 தொகுதிகள் நாங்கள் வர வச்சாலும் இல்லை 12 தொகுதிகள் மேலே இடைத்தேர்தல் வர வச்சாலும் அதை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் பேச்சில் ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவியோ எம்எல்ஏ பதவியோ பணமோ எல்லாமே இந்த சைட்லேருந்து வரும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் மூலியமாக தான் ஒவ்வொருத்தராக காலி பண்ணிட்டு வராங்க. இதில் முட்டாள் ஆக்கப்பட்டது ஓட்டு போட்ட நாங்கள் தான். இந்த கட்சி தான் வரணும், இந்த தொகுதியில் இவர் வந்து அதிமுக சார்பாக நிற்கிறாரா, அதிமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தன் கட்சிக்காக ஓட்டு போட்ட அந்த அதிமுக கட்சியை சார்ந்தவர்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள். இப்போ அதே தொகுதியில் நீங்கள் தைரியமாக நிற்கிறீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் முகத்துக்காக அதே அதிமுக தொண்டர்களோட விசிலுக்கு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் போடுறாங்க. அது மக்களோட கையில் இருக்குது. மக்கள் அந்த அளவுக்கு வந்து போயிட்டாங்களா? இப்போ இத்தனை பேர் அப்படி விசிலுக்கு தான் போடுவாங்க, விஜய் அவர்கள் பேசுக்கு தான் போடுவாங்கன்னா இவங்களாம் எப்படி எம்எல்ஏ ஆகிருப்பாங்க? அதே எம்எல்ஏ எதிர்த்து அதே கேண்டிடேட்டை எதிர்த்து அதே தொகுதியில் விசிலும் தானே நின்றுருக்கோம். ஏன் அவங்களுக்கு போடலை, ஏன் அதிமுகவுக்கு போட்டாங்க? அப்போ அந்த கேள்வி அந்த அந்த நிலைப்பாடை வந்து மக்களுடைய அந்த முடிவை வந்து அதிமுகவுடைய இந்த ராஜினாமா பண்ணிட்டு வர எம்எல்ஏக்கள் எப்படி பார்க்குறாங்க? மக்களை ஒரு ஆளாகவே பார்க்கல. தனக்கு பதவி, தனக்கு பவரு, தனக்கு காசு, இவ்வளோதான். மக்களாவது ஏதாவது ஒன்று, அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் கழித்து தன்னோட கட்சியால் மட்டும் விட்டுட்டு மற்ற கட்சியில் இப்போ வந்து அதிமுகவுடைய இதில் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சிவி சண்முகம் அவர்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி 2022 கொடுத்த கேஸை இப்போ வந்து தூசி தட்டி சிபிசிஐடி வழக்கு வந்து போடப்படுது. இப்போ சிபிஐ விசாரணை தான் டெல்லி சார்ந்து, சிபிசிஐடி யார், ஸ்டேட்டு தான். அப்போ இவங்க ஏற்கனவே பழி வாங்கணுன்ற நடவடிக்கைகள் தான் இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் வந்து ஜேடி பிரபாகரன் தானே இதில் இருந்தார், அதாவது ஓபிஎஸ், இபிஎஸ், அதுக்கப்புறம் ஜேடி பிரபாகரன் இவங்க எல்லாருமே தானே இதில் வந்து போடப்பட்டிருக்கணும். அது எப்படி உங்கள் கட்சியோடைய சபாநாயகர், உங்கள் கட்சி எம்எல்ஏ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை மட்டும் விலக்கு விட்டுட்டு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்கள் மட்டும் இந்த கேஸ் வந்து டார்கெட் பண்ணதா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இருக்காரு, இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கே இவருக்கு குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரையும் தட்டி தூக்கணும். இப்போ பிரச்சனை அப்படின்னா பிரச்சனையில் இருந்த 3 பேரையும் தான் வந்து நீங்கள் வந்து கேஸுக்குள்ளே கொண்டு வரணும். ஜேசிடி பிரபாகரனை மட்டும் நீங்கள் வந்து அதில் வந்து விலக்கு கொடுக்குறீங்கன்னா உங்கள் கட்சி சார்ந்தவங்க எந்த தப்பு வேணாலும் பண்ணலாமா? ஏற்கனவே உங்கள் கட்சிக்காரங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல. பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறது, திருட்டு சம்பவத்தை, லேப்டாப் திருட்டுறது, கோவில் மணி திருடுறதுன்னு அந்த மாதிரி திருட்டு சம்பவத்துலேருந்து மாமூல் வசூலிக்கிறது வந்து என்னென்ன அட்ராசிட்டி பண்ண முடியுமோ டிவிகே சார்பாக அவ்வளோ அட்ராசிட்டிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கட்சி சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இது வரைக்குமே நம்மளுக்கு தெளிவாக தெரியல. என் கட்சிக்காரங்க அப்படிதான் அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பொறுத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை வாழ்றதா இருந்தால் இல்லை வெளியூர் கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்குது இந்த அரசு. கேட்டால் இல்லை நடவடிக்கை எடுப்போம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? லிஸ்ட்டு போட்டு காத்துங்கன்னா லிஸ்ட்டு இருக்காது. 717 டாஸ்மாக இருக்க முடியும், அதுக்கு லிஸ்ட்டு காட்டுங்கனாலே லிஸ்ட்டு இருக்காது. போய் நெட்டில் பார்த்துக்கோங்க, எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்க, போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர். ஆர்டிஐ போட்டவருக்கே பதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கோங்க, நெட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர். ஸோ ஆக இவங்க கட்சியை சார்ந்தவர்களை மட்டும் தாவேக காப்பாற்றுகிறது. அப்போ அது இத்தனை குற்றங்களில் மாட்டின நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, பிரமுகர் 50 பெண்களாலேயோ 50க்கும் மேற்பட்ட பெண்களால் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட டிவிகேவுடைய பிரமுகர் மணிகண்டன் இருக்கார் பாருங்க, அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னே தெரியல. இதே இப்போ இவங்க ஆட்சியில் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, இவருடைய கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தை காமிச்ச கூட இல்லை அது என் கட்சிக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை கடந்து போகிறாங்க. ஸோ இப்படி தன்னோட கட்சிக்காரங்க, இது பிஜேபி மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிஜேபியோட இன்னொரு டீமை பார்க்குற மாதிரி இருக்குது. வெளியே இருந்து எவ்வளோ மோசமான பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டினாலும் சரி, ஊழல் வழக்கில் மாட்டினாலும் சரி, பிஜேபிக்கு வந்தவொடனே புனிதமாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ எங்கேயும் இல்லைன்னா, இப்போ இவர் தான் வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்த கட்சி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ இந்த கட்சியில் எப்படி விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்களை, குட்கா வழக்கில் மாட்டின சிபிஐ விசாரணை இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் மாதிரி ஆட்களை ஏற்றுக்கிட்டா இனி நீங்கள் தூய சக்தி அப்படின்னு மார்த்தட்டிக்க கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் அந்த என்னென்னமோ சக்தி சொன்னார் பார்த்தீங்களா, காணாமல் போன சக்தி அதிமுக அப்படின்னு, அந்த காணாமல் போன சக்தி தான் இந்த தாவேக்கா. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க பாதி பேருக்கு மேலே இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம். ஒருவேளை இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா விஜயபாஸ்கர் அவர்கள் வராங்க இல்லையா, அது 2 விஜயபாஸ்கர்ஸ் வந்தாலும் அதை தாவேக்கா ஏற்குமாயின் அப்போது அது குதிரை பேரம் இல்லையா? அங்கேருந்து வரவங்கள நீங்கள் இப்படியே தொடர்ந்து ஏற்றுக்கிறீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் முடிவு என்ன பண்ண போகுது? அது மறுபடியும் இன்னொரு கேள்வி என்னன்னா, அதே அதிமுக எம்எல்ஏக்களை அதே தொகுதியில் நிற்க வைக்க போகுது டிவிகேனா, இதற்கு கூட்டணி என்ன சொல்ல போகுது? ஏன் நான் கேட்குறேன்னா, இதே தனியார் தொலைக்காட்சியில் தான் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க.
இது குதிரை பேரம் இல்லையா? அங்கேருந்து ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் இங்கே வந்து இடைத்தேர்தலில் அதே தொகுதியில் அதே அதிமுக எம்எல்ஏக்களை அவங்க கட்சி சார்பாக நிற்க வச்சு ஜெயிக்க வச்சா அது குதிரை பேரமா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதற்கு இல்லை. அவர்கள் அதே வேட்பாளர்களை அதிமுக வேட்பாளர்களை அதே தொகுதியில் நிறுத்துவார்கள் என்ற முடிவுக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? அப்படி ஒரு முடிவு வரட்டும், அப்படி பேசுவோம் அப்படின்னு தவிர்த்துட்டு தான் போகிறாங்களே தவிர்த்து அப்படி நிறுத்தினால் நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டுகளோ விசிகாவோ சொல்லலை. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தான் டைம் கேட்குறாங்களா, அப்படி ஒரு முடிவு வரட்டும் பார்க்கலான்னு. ஸோ இப்போ வரப்போகிறாங்க, இந்த மாதிரி வரப்போகிறாங்க. இப்போ என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? அவங்க அந்த சைடு அதை மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் இந்த சைடு கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்க போகிறீங்களா? இந்த கண்டனம் தெரிவிக்கிறத அதிகப்படியாக இந்த கூட்டணி கட்சிகள் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பொறுத்த இருந்து பார்ப்போம். அதிமுக இருந்து அந்த முக்கிய 2 தலைகள் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து எப்போ தாவேக்கால சேர போகிறாங்களா, தாவேக்கா அவங்களை ஏற்றுக்க போகுதா, அதை கூட்டணி கட்சிகள் எப்படி ஆதரிக்கிறாங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, இதை குதிரை பேரன் அக்செப்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து ஜூன் 17ஆம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம்.